அவர் லெஜண்ட் சரவணன் அவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு படமாக இருந்திருக்கும். அவரும் லெஜண்டும் மறுபடியும் இதே காம்பினேஷனில் படங்கள் செய்ய போகிறதா கேள்விப்பட்டேன். ட்ரெய்லரில் எல்லாம் பார்க்கும்போது படத்தை உடனடியாக பார்க்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு டெம்டேஷன் வந்தது. ஏன்னா அந்தளவுக்கு லேவிஷான ப்ரொடக்ஷனாக இருந்தது. நம்ம லெஜண்ட் சரவணன் அவர்கள் வந்து அந்த கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தார். வணக்கம். லீடர் திரைப்படம் பார்த்தேன். நம்ம துரை செந்தில்குமார் அவர் டைரக்ஷனில் லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் அவங்க தயாரிப்பு, நம்ம லெஜண்ட் சரவணன் அவர் ஆக்ட் பண்ணியிருந்தார். இன்னும் நிறைய டெக்னீஷியன்ஸு, நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. இந்த படம் முதல்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோன்னையுமே துரை செந்தில்குமார் அவர் நல்ல டைரக்டர், நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காரு. ஸோ இவர் காம்பினேஷன் நம்ம லெஜண்ட் சரவணன் அவரு கூட எப்படி இருக்கும், என்ன மாதிரி கதை பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சாங்க. அதில் போனப்போ தான் வந்து ட்ரெய்லரில் எல்லாம் பார்க்கும்போது படத்தை உடனடியாக பார்க்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு டெம்டேஷன் வந்தது. ஏன்னா அந்தளவுக்கு லேவிஷான ப்ரொடக்ஷனாக இருந்தது. ஆக்ஷன் அது எல்லாம் ரொம்ப வேறு மாதிரி இருந்தது. ஸோ கண்டிப்பாக அந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ படம் பார்க்கும்போது ஆக்ஷன் ஓரியன்ட் தான். பொதுவாக வந்து இந்த காலகட்டத்தில் எல்லா ஊர்லேயும், எல்லா மொழியிலையும், எல்லா நாட்டிலையும் எடுக்கிற எல்லா படங்கள்லேயும் வந்து இந்த ட்ரக் டீலிங் அப்படிங்கிறது வந்து மெயினாக ஒரு சின்ன பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அது அண்டர்கிரவுண்டாக இருந்துகிட்ருக்கும். அதை வந்து லாஜிக்கோட துரை செந்தில்குமார் அவர்கள் வந்து கதையில் வந்து எந்தெந்த நாட்டில் எப்படி என்ன அதுங்கிறத பார்த்து அதை நியூஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த நாட்டிலே கூட போய் ஷூட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ ஆப்டாக இருந்தது அவர் கதை பண்ணது அப்படிங்கிறது. ஸோ இவருக்கு வந்து ஒரு 2 இடத்துல 3 இடத்துல தான் கொஞ்சம் சிரித்து ஸ்மைல் பண்ணி அவர் டூயிட்டில் அங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ். பாக்கி எல்லாமே வந்து ஒரு சின்ன டிப்ரெஷன் மூடில். அது ஆரம்பத்தில் பார்க்கும்போது என்னடா இப்படி இறுக்கமான முகத்தோடு இருக்காரு அப்படிங்கும்போது, சரி வைஃப் இல்லை குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர், வைஃப் இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அதில் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் அதில் சில ஷாட்டுகள்லாம் போடும்போது, அதுக்கப்புறம் தான் பின்னால் வந்து சாதாரண ஒரு ஃபேமிலி மேன் மாதிரி கதை ஆரம்பித்து அப்புறம் பின்னால் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும் போது அவர் நாட்டுக்காக போராடுற ஒரு ஸ்பெஷல் சீக்ரெட் ஏஜென்ட் எல்லாம் போலீஸில் எல்லாம் இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு இதில் இருந்த ஒரு அப்படி இருக்கும்போது தான் அவர் ஒய்ஃபு பாட்டராக இருக்குது, அவங்க வந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ஃபீலிங்கில் இருக்கார் அப்படின்னு. ஸோ இந்த படத்தில் ஆர்ட் டைரக்டர் அவர் துரைராஜ், அப்புறம் கேமராமேன் வெங்கடேஷ், இவங்க எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஜிப்ரான் மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ரீரிகார்டிங் ஸ்பெஷலாக வந்து படத்துக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்தது. இது எல்லாத்தோட அந்த செகண்ட் ஹாஃப் வரும்போது ஆக்ஷன் ஓரியன்டாகவே படம் போயிட்டு இருந்தது. மேத்யூஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த ஸ்டண்ட் இதெல்லாம் கொரியோகிராஃப் பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதுவும் அந்த ட்ரெயின் எபிசோடுங்கிறது வந்து கொஞ்சம் லென்த் எபிசோடு. ஆனால் அந்த லென்த் எபிசோடில் வந்து ட்ரெயினுக்குள்ளே அவ்வளோ பிரமாதமாக வந்து அந்த ஃபைட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்திருந்தாங்க. எனக்கு ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற அளவுக்கு இருந்தது. ஸோ நம்ம லெஜண்ட் சரவணன் அவர்கள் வந்து அந்த கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தார். முதல்ல ஒரு சீரியஸ் ஃபேஸாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன அந்த சீரியஸுக்கு என்ன காரணம், அவருடைய இழப்பு என்ன, அதனால் எப்படி அப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த நாட்டுப்பற்றோட அண்ட் அதோட அந்த குழந்தை சென்டிமெண்ட்டு, அதுவும் அங்கங்கே வந்து அந்த குழந்தை வந்து அது சொல்ல முடியாமல் இவர் தவிக்கிறது, அந்த குழந்தை யாருன்னு தெரியாமல் இவர்கிட்ட பேசுகிறது, ஆனால் அதே நேரத்தில் அப்பானா பிடிக்காது அப்படிங்கிற அந்த சென்டிமெண்ட்டு, இந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் அது சாங் பேக்ரவுண்டு ரீரிகார்டிங்கில் வரும்போது அந்த ஃபீலிங்ஸு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஸோ எனக்கு எல்லோரும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு காரண காரியம் இல்லாமல் ஏதாவது ஒரு பாட்டு கேட்டு அப்படி போவாங்க. ஆனால் இதில் கதையோடு சம்மந்தப்பட்டு நிறையா வெளிநாட்டில் போயிருந்தாங்க. அதே மாதிரி லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணதுங்கிறது அந்த அவ்வளோ ஹார்பரில் அது மாதிரி இடத்துல வந்து அந்த ஷூட்டிங் பிளேஸே அதே பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பேன் இண்டியா படங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி படங்கள். ஏன்னா அந்த கதை அமைப்பு, அது எடுத்த விதம் எல்லாமே அப்படி இருந்தது.
ஸோ துரை செந்தில்குமார் நல்லா மெனக்கிட்டு இதை வந்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எல்லா நல்ல ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாமே செலக்ட் பண்ணி போட்டது பூரா எந்த ஆர்டிஸ்ட்டும் சோட போகலை, அந்த அளவுக்கு இருக்காங்க. அந்த வில்லனெல்லாம் வந்து ஒரு 2-3 கேரக்டர் அது வந்து கதையை சொல்லக்கூடாதுங்கிறதுனால சொல்கிறேன். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அது எல்லாமே வந்து சித்திக் அவங்க, ஆண்ட்ரியா, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ மியூசிக்கு, ஃபைட்டு இதெல்லாம் வந்து படத்துக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. ஆர்ட் டைரக்டருடைய இது வேலை மெனக்கிட்டு இருந்தது. அதே மாதிரி கேமராமேனும் படத்தில் வந்து அவருடைய முழு ஒத்துழைப்பு கொடுத்துருந்தார். ஸோ அவர் லெஜண்ட் சரவணன் அவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு படமாக இருந்திருக்கும். நான் எப்படி முதல்ல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை, ஆனால் படம் பார்க்கணுன்னு ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்து அதுக்கப்புறம் படமாக பார்க்கும்போது வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது. இது எல்லா லாங்குவேஜுக்கும் சூட்டபுளான ஒரு கதையாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ துரை செந்தில்குமார் அவருக்கு வந்து அவர் லைஃப்பில் இது ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படம். அவரும் லெஜண்டும் மைண்டும் சேர்ந்து மறுபடியும் இதே காம்பினேஷனில் படங்கள் செய்ய போகிறதா கேள்விப்பட்டேன். அதுக்கு இப்போவே எதிர்பார்ப்பு கூடியிருக்கும். ஸோ ஆல் டெக்னீஷியன்ஸ், படத்தில் நடித்தவங்க, நடிகர்கள், இந்த படத்தினுடைய மொத்த படக்குழு எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக படம் பெரிய லெவலில் ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போவே அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் நிக்கில் அவர் வந்து பிஆர்ஓ கொண்டு போய் சேர்த்துறதுங்கிறது இருக்குல்ல ஜனங்கிட்ட, அந்த வேலையை அவர் ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.